தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கா, அது ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டவங்க இன்னைக்கு தாவேக்காவை பத்தி துணை முதல்வர் மேடையில் பேசுறாங்க. வெற்று கூச்சல் போடுகின்ற ஒரு கூட்டம் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சுத்திக்கிட்டு இருக்கு. அவங்களால தமிழ்நாட்டுக்கு எந்த வித பயனும் கிடையாது. தாவேக்காவை பத்தி பேசுறதுக்கே மேடைகள் போடப்பட்டு இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்த்து போனது. ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்றேன், நானே கருத்து கணிப்பு நம்பாத ஒரு ஆள். இந்த கருத்து கணிப்புன்னு எடுத்து நீங்க டிவியில் உட்காந்து ஒன்று பண்றாங்கன்னா தட் இஸ் பேசிக்லி நரேஷன் பில்டிங். அடுத்த கட்டமாக விஜய் அவர்கள் சொல்வார், ஊழல் செய்யவே மாட்டான். இந்த கேஸ் போட்டது யாரு? விஜய். தப்பு அவர் மேல தான் கேஸ் போடுவாரா? நாங்க யார் பணத்தையும் திருடல, வரி ஏய்ப்பு இல்ல, வரிக்கு மேல போடப்பட்ட தண்டம், அதுக்கு நாங்க கேட்டிருக்கு நியாயம், நாங்க தான் கேட்டிருக்கோம். ஏகப்பட்ட நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்குது. ஆனா அன்னைக்கு அந்த இடத்துல போதுமான காவல்துறை இல்லைன்றத நீங்க பாண்டிச்சேரி ஈவெண்ட்டையும் ஈரோடு ஈவெண்ட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்வார் ரெண்டு கட்சியையும்? ஜெயண்ட் கில்லர்ஸ் தான். பழம் மட்டும் தின்னுட்டு வெளியில கொட்டையை மட்டும் போடுறவங்க தான். அது மக்களுக்கு பத்தாது. பழத்தை பங்கிட்டு கொடுக்க ஒருத்தர் அண்ணன் வரணும், அது வருவாரு, நடக்கும். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை. ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் தாவேகா செய்தி தொடர்பாளர் மரியாதைக்குரிய ஆனந்த் அஜித் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். தாவேகா இன்னும் தேர்தலையே சந்திக்கல, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. திமுக சார்பாக விமர்சனம் பண்ணும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, தாவேகாங்கிறது ஒரு 2 வயது குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் செங்கோட்டையன் அவர்கள் மூத்த தலைவர், 50 ஆண்டுகளுக்கு மேலே பொது வாழ்க்கையில் இருக்கவர், அவர் சொல்கிறாரு 42% ஓட்டு இருக்கு அப்படின்னு. என்ன கணக்கில் இதை சொல்கிறாரு? இல்லை, நம்ம களத்தில் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் ஒரு இடத்துல வேலை செய்யும் போதும் நம்மளே நம்மளுடைய ப்ராக்ரஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கிறது எல்லா கட்சியும் செய்யக்கூடியது. அதை செஃபாலஜிஸ்ட் நிறைய பேர் பண்ணுறாங்க. அதை பேஸ் பண்ணி நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்கு பல சேனல்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. நாங்கள் எங்ககிட்ட சேனல்லாம் இல்லை. நாங்கள் ஆனால் களத்தில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால் ஒரு பகுதியும் நாங்கள் மக்களை சந்திக்கும் போது அங்கே வரக்கூடிய வரவேற்பு, உண்மையை சொன்னால் என்னோட பர்சனலாக கேட்டிங்கன்னா இது இன்னும் கூட இருக்கலாம். ஏன்னா நான் பார்க்குறவங்க சொல்லக்கூடிய பதிலேருந்து நான் புரிஞ்சுக்கிறேன். பட் ஒரு மாஸ் நம்பர் சர்வே பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு நம்பர் சொல்லியிருக்காரு. ஆரம்பத்தில் 15ன்னு சொன்னோம், அப்புறம் 20ன்னு சொன்னோம் மீன்ஸ் நீங்கள் இல்லை தாவேகா சார்பாக சொல்கிறவங்க. அதுக்கப்புறம் 25, 32ன்னு போயிட்டு இப்போ 42 வந்துருச்சு சார். 45% தான் ஆட்சியை பிடிச்சிடலாம். 42ங்கிறது ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணி சொல்கிற மாதிரி இல்லை. இல்லை, நீங்களே இந்த சமகாலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய அதே குரோனாலஜியில் நான் இன்னொன்று பேரலாக ஒன்று சொல்கிறேன், நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். தாவேக்கான்னு ஒரு கட்சி வந்திருக்கா, அது ஒரு கட்சியா அப்படின்னு கேட்டவங்க அந்த கட்சி பேர் சொல்ல மாட்டேன்னு சொன்னவங்க, அந்த கட்சியை பற்றி டிபேட்டில் பேசினா அன்றைக்கி நாங்கள் வரமாட்டோன்னு சொன்னவங்க இன்றைக்கி தாவேக்காவை பற்றி துணை முதல்வர் மேடையில் பேசுகிறார். தாவேக்காவை பற்றி பேசுகிறதுக்கே மேடைகள் போடப்படுது. தாவேக்காவே ஒவ்வொரு விவாதங்களின் மையப்புள்ளியாகவும் இருக்குது. அப்போ தமிழகத்தின் அரசியலின் மையப்புள்ளியாகவும் நிற்கிதுன்னும் போது அப்போ அந்த வளர்ச்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா, மக்கள்கிட்ட கொண்டு போய் அந்த கட்சி சேர்றது, மக்கள் மனதில் இடம் பிடிக்கிறது, தவறவும் திமுக அதிமுக மேலே இருக்கக்கூடிய எதிர்ப்பு. ஸோ இவங்க வேணாம், ஒரு மாற்றம் தான் நல்லாயிருக்கும், அந்த மாற்றுன்றதுக்கு ஒர்த்தான ஒரு மாற்றாகவும் இருக்கும்போது மக்கள் நம்பிக்கையை வென்று கொண்டே வரும். அதுதான் அந்த குரோனாலஜி இந்த குரோனாலஜியும் பேரலாக போகுதுன்னு. விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்வார், உங்கள் கட்சியுடைய தலைவர். அவர் அதிகபட்சமாக வாங்கின ஓட்டு அப்படின்னு பார்த்தா 10%. 2009 எலெக்ஷனில் ஃபர்ஸ்ட் டைம் களம் காணும் போது 8% வாங்கினார். எம்ஜிஆர் அவர்களை அடிக்கடி கோடிட்டு காட்டுவார் உங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். அவர் முதல் முறையாக ஒரு பீக்கில் இருந்தார். அவர் 67ல் எம்எல்ஏ. அப்படி இருக்கும்போது 71ல் அவர் திரும்ப எம்எல்ஏ ஆகிறாரு. ஒரு 20 வருஷம் அரசியல் அனுபவம் இருக்குது. அவர் 77ல் முதல் முறையாக தனியாக நின்று தேர்தலை சந்திக்கும் பொழுது திமுக விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் அவர் வாங்கின ஓட்டு 30%. அப்படிங்கும்போது அவருக்கே 30%னா விஜய் அவர்களுக்கு 42% சாத்தியமா? இல்லை, அடிப்படையில் நீங்கள் ஏன்னா பெரும்பாலும் நம்ம பார்க்குற கருத்து கணிப்புகள் இப்போ கரெக்டாக இருக்குதாங்கிறதே ஒரு கேள்வி தான். மோடி அவர்கள் 300க்கு மேலே ஜெயிப்பார் அப்படின்னு 2024 நாடாளுமன்ற தேர்தலில் சொன்னாங்க. ஹரியானா எலெக்ஷன் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காங்கிரஸ் தான் ஜெயிக்கும் 60 இடங்களுக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. மகாராஷ்டிரா நம்ம பார்த்துருப்போம், காங்கிரஸ் கூட்டணி, அதாவது அங்கே இருக்கக்கூடிய மகா விகாஸ் அகாதி, அந்த கூட்டணி தான் ஜெயிக்கும்னு சொன்னாங்க. இந்த கருத்து கணிப்புகள் எல்லாமே பொய்த்து போனது. இந்த விஷயம் மட்டும் கரெக்டாக இருந்துருமா? ஃபர்ஸ்ட் ஃபார்மோஸ்ட் நான் சொல்கிறேன், நானே கருத்து கணிப்பை நம்பாத ஒரு ஆள். இந்த கருத்து கணிப்புன்னு எடுத்து நீங்கள் டிவியில் உட்காந்து ஒன்று பண்ணுறாங்கன்னா தட் இஸ் பேசிக்லி நரேஷன் பில்டிங். அது ஒவ்வொருத்தருக்கும் சார்பு நிலையில் ஒரு கட்சி பேசுகிறாங்க. அந்த கட்சிகளுக்கு ஊடகங்கள் இருக்குது, அவங்க பேசுகிறாங்க. நான் அதை என்றைக்கும் பெருசாக எடுத்துக்கிற ஆள் கிடையாது. நான் சொன்னது களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய ரிசர்ச்னு ஒன்று இருக்குது. இப்போது இதுக்கு முன்னாடி 2 கேள்வி சேர்த்துக்கிட்டீங்க. 2வது கேள்விக்கு முதல்ல பதில் சொல்லிட்டேன். முதல் கேள்விக்கு வரேன். நீங்கள் இந்த வேறு காலகட்டத்தின் தேர்தலை சொல்கிறீங்க. அந்த வேறு காலகட்டத்தில் அந்தந்த அரசியல் களம் எப்படி இருந்து எந்தெந்த தலைவர் எப்படி இருந்தாங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் சொல்லக்கூடிய 2006, 9, 11 ஐயா கேப்டன் அவர்களோட சினாரியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கலைஞர் ஐயா முழு வீச்சில் இருக்கார். அம்மையார் ஜெயலலிதா ஆல்மோஸ்ட் டேக் ஆஃப். அவங்க அப்போ தான் ஷீ இஸ் ரீச்சிங் ஹர் பீக். என்னோட கேட்டிங்கன்னா அவங்களோட பீக் 1991.
கலைஞரோட பீக் வந்து 1995 2004 எலெக்ஷனை கூட சொல்லுவேன். எப்பப்பெல்லாம் ஸ்வீப் அடிக்கிறாங்களோ அது ஒரு பீக். 96ல் மூப்பனார் கூட்டணி அதில் ஒரு ஸ்வீப் சொல்லலாம். 2004ல் அடித்தது ஒரு ஸ்வீப் 40 out of 40. இது ரெண்டு தான் நான் அவரோட பீக்காக பார்க்குறேன். சட்டமன்றத்தில் ஒரு பெரிய பீக் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அது எம்ஜிஆர் மூப்பனார் அண்ட் ரஜினியோட கை வந்து இதில் நிறைய இருந்தது 96ல். அதே மாதிரி ஜெயலலிதா அம்மையாருக்கு வந்து பீக் வந்து 2011 வந்து திமுக எதிர்கட்சியோட எல்லாம் பண்ணாங்க. 2016 தனி கட்சியாகவே வந்து அறுதி பெருமை வாங்கினாங்க. ஸோ இதெல்லாம் ஒருத்தரோட பீக். என்ன சொல்ல வந்தேன்னா, அந்தந்த தலைவர்கள் மக்கள் மனதை வென்று பெருவாரியான மக்களுக்கு மனதுக்கு ரொம்ப நெருக்கமாக கரிஷ்மேட்டிக் லீடர்ஸாக இருந்த காலகட்டத்தில் கேப்டன் வந்திருந்தார். அப்போ அவர் வந்து ஒரு ஓட் மார்ஜின் ஜெயிக்கிறாரு, வராரு. கேப்டன் ஐயா வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கூட்டணி வந்து அவர் கொஞ்சம் அந்த கூட்டணி நல்லா போயிருந்ததுன்னா மேபி ஹிஸ்ட்ரி வேற மாதிரி இருந்திருக்கும். 2014ல சொல்றீங்க. 11 to 13 அம்மையார் ஜெயலலிதா கூட சட்டம் அது கொஞ்சம் அவங்களுக்குள்ள முரண்பட்டது. தேமுதிக கலந்து பல எம்எல்ஏக்கள்லாம் வந்து கேடர்ஸ்லாம் அதிமுக போனதை பார்த்தோம். அப்போ அது வந்து ஒரு சரிவு. தொடர்ச்சியாக கேப்டனுக்கு வந்து இயற்கை கை கொடுக்கல, அவருக்கு உடல் நலம் குறைஞ்சு போச்சு. அம்மையார் ஜெயலலிதாவும் கலைஞரும் இல்லாத காலத்தில் கேப்டன் முழு ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தார்னா அவர் முதல்வர் இருப்பார். ஸோ இயற்கை அந்த இடத்துல நமக்கு சரி பண்ணிடுச்சு. ஸோ இந்த இடத்துல கேப்டன் வாக்கு சரிஞ்சதுக்கு ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் இருந்ததும் அவரோட உடல்நலம் குறைஞ்சதையும் காரணமாக பார்க்குறோம். அதே போல தான் வந்து நீங்கள் 77ல் கேட்கும்போது அன்னைக்கு காங்கிரஸ் சுதந்திரம் வாங்கி ஒரு 25-30 வருஷத்துக்குள்ளே தான் கதை நடக்குது. காங்கிரஸ் மேலே ஒரு பெரிய வரவேற்பு. அன்னைக்கு தமிழகத்தில் இன்னைக்கு மாதிரி காங்கிரஸ் ஒரு கூட்டணி கட்சி கிடையாது. அன்னைக்கு காங்கிரஸ் வந்து ஒரு ஆண்ட கட்சி. ஜஸ்ட் ஒரு 5 years முன்னாடி 7 years முன்னாடி ஆண்ட கட்சி. அப்போ அதுக்கான பெரிய வரவேற்பு இருக்குது தேசிய லெவலில். இன்னைக்கு பாஜக இருக்கிறதோட நீ காங்கிரஸ் பல மடங்கு பெரிய லெவியத்தான். எல்லா மாநிலங்களையும் ஆட்சியில் இருந்தாங்க. யோசிச்சு பாருங்க, நீங்க 78 80 எலெக்ஷன்ல இந்திரா காந்தி எந்த பக்கம் இருந்தாலும் அதான் வெற்றி. அப்போ அந்த மாதிரி ஒரு டிசைடிங் ஃபேக்டர்ஸ் நேஷனல்ல இருக்காங்க. தமிழ் சிந்தனையை விட மாநில சிந்தனையை விட பெருவான மக்களுக்கு தேசிய சிந்தனை அதிகமாக இருந்த காலகட்டம். இது எல்லாம் சேர்ந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. அப்பயும் ஒரு 4 corner ஃபைட். அப்போ 30% வாஸ் இனஃப். இன்னைக்கு காலத்துக்கு நம்ம வரும்போது நமக்கு இவ்வளோ பெரிய கரிஷ்மேட்டிக் லீடர்ஸ் தமிழ்நாட்டில் இல்லை. ஐயா கலைஞரின் இடத்தை வந்து என்ன கேட்டால் முதல்வர் ஐயாவால் நிரப்ப முடியாது. திமுகவிலேயே அவ்வளோ பெரிய இடம். 10ஆவதுக்கு அவருக்கு இங்கே இந்த 5 ஆண்டு கால ஆட்சி ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. துணை முதல்வரை கொண்டு வந்து உட்கார வச்சதுல பெரும் வருத்தம் பல பேருக்கு இருக்குது. கட்சிக்குள்ளேயும் பூசல்கள் இருக்கதான் செய்து நீங்கள் அதை மறுக்க முடியாது. ஆனால் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கனிமொழி அவர்களுக்கு உரிய இடம் திமுக கொடுக்கல. ஆமாம், அதை தான் சொல்கிறேன். நிறைய ஃபேக்ஷன்ஸ் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த கட்சியிலேருந்து ஒரு கழக குரல் வந்த மாதிரி தெரியலையே சார். ஸ்டாலின் அவர்களை கலைஞர் அவர்கள் முன்னிறுத்தும் போது வைகோ மாதிரி ஒரு தலைவர் வந்து வெளியில வந்தாரு. பதில் சொல்லிட்டேன். குடும்பம் கேள்வி நல்லா இருக்கு. பதில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இன்னைக்கு அங்கே ஒரு பிரச்சனைன்றது கேடர்ஸ்குள்ள இருந்ததுன்னா வெளில வரும். அப்பாக்கும் அத்தைக்கும் பிரச்சனைனா என்ன ஆகும்? வருத்தம் இருந்தாலும் உள்ளதானே இருக்கும். அதுதான் பிரச்சனைங்க. அது ஒரு இயக்கமாக இருந்து கட்சியாக மாறின ஒரு கம்பெனியா, இன்னைக்கு ஒரு கம்பெனியாக ஒரு குடும்ப கட்சியாக மாறினா அது இப்படி தான் இருக்கும். இது மக்கள்கிட்ட வாக்காளர்கள்கிட்ட களத்தில் இருக்கக்கூடிய கேடர்ஸ் கிட்ட பிரதிபலிக்காது நீங்கள் சொல்ல முடியாது. ஸோ அன்னைக்கு இருந்த கதை வேற, இன்னைக்கு இருந்த கதை வேற. 2021 இவர் ஏதாவது மாற்றிடுவார், தலைமை மாறிடுச்சு, ஆட்சி மாறினா காட்சி மாறினா எதிர்பார்த்தோம். மாறலன்னும் போது தான் இங்கே ஒரு கட்சி தேவை ஏற்படுது. மக்களும் அதை எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாம் சேரும்போது 77, 2004 and 2026 are not the same. ஒரு மாதிரி அன்கம்பேரபிள் தான். அதனால இப்போ வேற ஃபேக்டர் ஒர்க் ஆகுதுன்னு நாங்கள் சொல்கிறோம். மக்களும் தயாராக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. விஜய் அவர்கள் அடுத்த கட்ட கூட்டம் நடத்துவதற்காக பர்மிஷன் கேட்டிருக்கிறாரு சேலத்தில். ஏகப்பட்ட நிபந்தனைகள் வழங்கப்பட்டிருக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் இப்படி காவல்துறையோட ஒரு நெருக்கடி அதிகமாகுதா தாவேக்கா? இல்லைங்க, நான் வந்து காவல்துறையோட வந்து ஒன்று சொல்கிறது நெருக்கடியாக மட்டும் பார்க்க மாட்டேன். ஏன்னா காவல்துறைக்கும் என்ன வேலை? மக்கள் நல்லா இருக்கணும். அந்த பொறுப்புணர்ச்சி கரூரில் இல்லாமல் போச்சு. அந்த இடத்துல ஒரு 500 பேர் நிற்கக்கூடிய இடத்துல அவ்வளோ பெரிய கூட்டத்தை கஷ்டம் பண்ணுறது, அந்த டைமுக்கு முன்னாடியே கூட்டத்தை உள்ளே விட்டது, கூட்டம் இருந்து வந்து அந்த இடத்துல இந்த ஆக்ஷன் எடுக்காது, இது கண்ணுக்கு போலீஸ் தெரியாமல் இருந்தது, ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் கோர்ட்டில் இருக்குது. ஸோ இப்போ அதை பற்றி பேசுறதுக்கு நம்ம முகாந்திரம் கிடையாது, அண்டர் சப்ஜூடிஸ். ஆனால் அதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய பாண்டிச்சேரி கூட்டத்தில் அவங்க 5000 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து 2000 போலீஸ் நின்றுருக்குறாங்க. அதுக்கு அடுத்து ஈரோட்டில் நடக்கக்கூடிய கூட்டத்தில் தாவேகாவின் கூட்டத்திலேயே 30,000 பேருக்கு பெர்மிஷன் கொடுத்து 3000 போலீஸ் வந்து நிற்கிறாங்க. அப்போது இந்த அளவுக்கு கொடுக்க முடியும் போது அங்கே கரூரில் இவ்வளோ மக்கள் வராங்கன்னு இன்டெலிஜென்ஸ் இருந்தும் கம்மியாக போலீஸ் போட்டது. வேறு நம்பர் சொன்னது யார்? நீங்களே சொல்லுங்கள். ப்ரெஸ் மீட்லேயும் கோர்ட்லேயும் சட்டமன்றத்துலையும் சொன்ன நம்பர் ஒரே நம்பரா? வேறு நம்பர் சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல காவல்துறை நெருக்கடி, அவங்களுக்கு யார் நெருக்கடி கொடுத்தான்னு நமக்கு தெரியாது. அது காலம் பதில் சொல்லும், நீதி வெல்லும். ஆனால் அன்னைக்கு அந்த இடத்துல போதுமான காவல்துறை இல்லைன்றத நீங்கள் பாண்டிச்சேரி ஈவெண்ட்டையும் ஈரோடு ஈவெண்ட்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும். ஆனால் பாண்டிச்சேரி ஈவெண்ட் நம்ம பார்த்துருப்போம், பொதுச் செயலாளர்கிட்ட ஒரு கிடுக்குப்பிடி மாதிரி அவங்க நடந்துக்கிட்டாங்க. அதை தான் நான் சொல்கிறேன். ரொம்ப கடிவாளம் போடுற மாதிரி சில ஆஃபீஸர்ஸ் நடந்துக்கிட்டாங்க. சில ஆஃபீஸர்ஸ் இல்லை, எஸ்பி மேடம் ஈஷா சிங்கே சொல்லுங்கள். நான் சொல்கிறேன், எனக்கு அந்த பொறுப்பு தான் காவல்துறையிட்ட இருக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கூட்டம் அங்கே செட் ஆகலைன்னா, அந்த மாதிரி ஒரு லயன் போலீஸ் அங்கே இருந்திருந்தாங்கன்னா கேரவனை ஸ்டாப் பண்ணியிருக்கலாமே. நமக்கு நடக்கலையா? ஆமாம், இல்லையே, கொண்டு வந்து விட்டுட்டாங்களே.
அந்த இடத்துல இருந்து அந்த கார்னர் ஹைவேல இருந்து ஊருக்குள்ள யார் கூட்டு வந்தது கேரவேனை? ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் இருக்க தானே செய்யுது. இப்போ வந்து இவர் தாங்க பண்ணாருன்னு நான் சொல்ல முடியாது, ஆனால் விசாரணைக்கு உட்பட்டு இருக்கு. ஏன் கேள்வி, முதல்வர் சொன்ன நம்பர் எவ்வளோ காவல்துறை இது சொல்லுங்க. முதல்வரும் பொறுப்பு டிஜிபி மாத்தி ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. யார் 3 பேர் சொன்னது ஏதோ ஒரு நம்பர் சொல்லுங்க. 500 600 அந்த எண்ணிக்கை. கூட்டம் வந்ததா சொல்லப்பட்ட நம்பர் எவ்வளோ? கோர்ட்ல சொன்னதே சொல்லுங்க. 25,000. 25,000. 5,000 பேர் வர கூட்டத்துக்கு பாண்டிச்சேரி மாதிரி ஒரு குட்டி யூனியன் பிரதேசத்தால 2,000 போலீஸ் போட முடிஞ்சு. கரெக்டா? 30,000 பேருக்கு போல பர்மிஷன் கொடுத்துட்டு 5,000 போலீஸ் ஈரோட்டில் போட்டது இதே தமிழக அரசு தான். அந்த அக்கறை இங்கே அப்போ அது குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த மாதிரி திரும்ப ஒரு இன்சிடென்ட் நடக்கூடாது, எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு. அரசாங்கம் தாவேக்காக்கு அந்த அக்கறை இருக்கு, பொதுமக்களுக்கு ஒரு தெளிவு இருக்கு, ஒரு காவல்துறைக்கு அந்த பொறுப்பு இருக்குன்னு போது அது இன்னும் சிறப்பாக நடந்தால் சந்தோஷம். என்ன ஒரு தலைபட்ச சார்பா கொடுக்கவே மாட்டோம் அழுத்தம் தெரிவிப்போம்னு சொன்னால் அது ஜனநாயகமாக இருக்காது. அது இங்கே நடக்காமல் இருக்குன்னா நான் நம்பலை, வாய்ப்பு இருக்கு. ஆனால் நாங்கள் அதை வந்து நீதியின் போராட்டத்தில் வெல்லுவோம், வென்றெடுப்போம், அவ்வளோதான். வேற கரூர் விஷயம் வந்து நீதிமன்றத்தில் இருக்கிறனால நம்ம அதிகமாக பேச வேண்டாம். அடுத்த கட்டமாக வந்து விஜய் அவர்கள் சொல்லுவார், விஜய் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ண மாட்டான், அவர் சொன்னது ஊழல் பண்ணவே மாட்டான் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தார் மேடையில். தொண்டர்கள் ஆர்ப்பரிச்சாங்க. ஆனால் நம்ம பார்க்குறோம் இப்போ 2-3 நாட்களாக வந்து இந்த வருமான வரித்துறை அப்படின்னு அவர் வந்து ஒரு 1.5 கோடியை வந்து கட்டணும், அவர் வந்து வருமானத்துலேருந்து மறைச்சிருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த திமுகவினர் சொல்கிறாங்க. என்ன நடந்தது சார்? இது புலிப்படம் வந்து 2015 நான் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும்போது வந்தது. என்ன நடந்தது? இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இந்த கேஸ் திரும்ப தூசி தட்டப்பட்டிருக்கு, என்ன நடக்குது இதில்? ஸோ நீங்கள் போகிற போக்கில் எங்களோட சின்ன பையன்றதை பதிவு பண்ணுறீங்களாக்கோ, சந்தோஷம். அது என்னன்னா, இந்த காலகட்டத்தில் ஒரு ரைடு போகிறாங்க. போகும்போது அவர் அதுக்கு முந்தானே உள்ள எல்லா கணக்குகளும் நேர்மடியாக சரியாக இருக்குது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அங்கே வந்து இந்த மாதிரி அடுத்த படத்துக்கு புலிக்கான வருவாய் அது ஒயிட்டில் இது மாதிரி செக்கில் வாங்கி வச்சுருக்கான்னு சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு கேட்கும்போது அது வந்து 2015-16 நிதியாண்டுக்குள்ளது. 2016 மார்ச் 31 அப்புறமா அதை வந்து வரி கட்டணும். அதை சொன்ன உடனே அவங்களும் சரி வரி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ஒரு தொகை வந்து மக்கள் இயக்கத்துக்காக செலவு பண்ணுறது, மக்கள் சேவைகள் பண்ணுறாங்களா அதுக்காக ஒதுக்கி வச்சுருந்தது. அதற்கு கொடுக்கப்பட்ட பில்ஸில் வந்து கொஞ்சம் முரண்பாடு இருந்தது, அவங்க ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி அதுக்கு மட்டும் ஃபைன் கேட்குறாங்க. அதை வந்து கோர்ட்டில் போய் இல்லைங்க நாங்கள் இது மாதிரி சேவ் பண்ணிடுவோம்னு சொல்லும்போது கோர்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதில் 50% வந்து கட்ட வேண்டாம், மீதி 50% மட்டும் நீங்கள் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த கேஸ் எல்லாம் முடிஞ்சு டேக்ஸை 2021 கட்டி முடிச்சாச்சு. திடீர்னு 2022 வந்து டேக்ஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்கே எந்த இடத்துலையும் வருமானத்தை மறைக்கலை, எந்த இடத்துலையும் வரி கட்டாமல் இல்லை. வரி கட்டி முடிச்ச ஒரு கேஸுக்கு தண்டம் பெனால்ட்டி போடுறாங்க. அந்த பெனால்ட்டி போட்டு ஒரு 1.5 கோடி தண்டம் கட்டுங்க அப்படின்றாங்க. இப்போ முதல் விஷயம் என்னென்னா, வரி கட்டிட்டோம், தண்டம் ஏன் கட்டணும்? பெனால்ட்டி இதில் எதுக்கு வந்தது? ரெண்டாவது, அப்படியே நீங்கள் அந்த ப்ரொசீஜரில் எடுக்கிறதா இருந்தாலும் 2016 19 உங்களுக்கு 3 வருஷம் தான் அதுக்கான விண்டோவே. அதுக்குள்ளே இது முடிஞ்ச பிறகு இப்போ எந்த அரசியல் காழ்ப்புலையோ இல்லை அதிக அழுத்தத்திலையும் நீங்கள் வரீங்களா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இதை கோர்ட்டுக்கு கொண்டு போகிறதே விஜயநாதன். இப்போ என்ன ஆகுது, இது வந்து எப்படி இங்கே வரலாம் அப்படின்னு உங்களுக்கு எனக்கும் இருக்கிற அந்த ஜனநாயக உரிமை அவருக்கும் இருக்குது. ஒரு இந்திய பிரஜையாக கோர்ட்டுக்கு போயிட்டு இது மாதிரி நான் வரி கட்டிட்டேன், வருமானத்தெல்லாம் மறைக்கலை, ஆனால் சம்மந்தம் இல்லாமல் எனக்கு தண்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் சார் இப்போ அது போடுறதுல என்ன பிரச்சனைனா, இந்த மாதிரி ஐடி ரூல்ஸ் படி 3 வருஷத்துக்கு மேலே போகக்கூடாது. அப்போ கோர்ட் அது விசிரிக்குது. இதை கேஸ் போட்டது யார்? விஜய். தப்பு அவர் மேலே தான் கேஸ் போடுவாரா? நீதி கேட்டு போயிருக்கிறது தான் விஜயண்ணா. அவர் இந்த மாதிரி எனக்கு ஐடி வந்து ஒரு நியாயம் இல்லாத ஒரு அபராதம் போட்டிருக்காங்கன்னு கேட்டிருக்காரு. இப்போ கோர்ட் என்ன நிலைப்பாடு எடுத்திருக்காங்க, அந்த போட்ட பீரியடை தாண்டி போட்டதில் எனக்கு எதுவும் தப்பாக தெரியல. நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதுக்கு அப்பீலேட் போங்க. இப்போ இதுலேருந்து எனக்கு புரிதல் விஷயம் ஒன்று சொல்கிறேன். ஐடி ஆக்ட் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டும் அப்ளை ஆகுமா, இந்தியா ஃபுல்லாக அப்ளை ஆகுமா? இந்தியா ஃபுல்லாக தானே. மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து ப்ரிடாமினென்ட்லி தமிழ்நாடு கோர்ட். அப்போது அவங்க எப்படி யோசிச்சிருக்கலாம்னா, இது ஒரு ஐடி டிபார்ட்மெண்ட் கேஸ், ஒரு ஐடிக்கான ட்ரிபியூனல் விசாரித்தாலோ இல்லை ஒரு தேசத்துக்கான ஒரு கோர்ட் விசாரித்தாலோ இதில் பெட்டராக இருக்கும். ஏன்னா அவங்க 4 கேஸையும் பார்க்கலாம், இது மாதிரி ஏற்கனவே பார்த்துருக்கலாம், இது அங்கே கரெக்டாக இருக்கலாம் அப்படின்றதுனால அப்பீலேட் போகணும்னு சொன்னால் கூட நான் புரிஞ்சுக்கிறேன். அப்போ இதில் வந்து நீங்கள் தண்டம் கட்டுங்க, நீங்கள் கட்டி தான் ஆகணும்னு கோர்ட் சொல்லலை. இந்த மாதிரி நீங்கள் கேட்டது வந்து அவங்க போடலாமா போடாமல் தெரில, அவங்க போட்டது கரெக்டாக இருக்க மாதிரி இருக்குது, நீங்கள் கட்டுங்க இல்லாட்டி அப்ளேட் போங்கன்னு கோர்ட்டு சொல்லுது. இது இந்த அளவில் நேர்மையாக இருந்திருக்கோம். இது ஊழல் இல்லை, நாங்கள் யார் பணத்தையும் திருடலை, வரி ஏய்ப்பு இல்லை, இது வரிக்கு மேலே போடப்பட்ட தண்டம். அதுக்கு நாங்கள் கேட்டிருக்கு நியாயம், நாங்கள் தான் கேட்டிருக்கோம். ஊழல்னா என்னன்னு சொல்கிறேன். 2G கேஸில் 1,76,000 crore பண்ணதா சொல்லி ஒரு கேஸ் வந்து அதுக்கு போதுமான ஆதாரங்கள் என்னன்னு கைவிடப்பட்டு திரும்ப இப்போ ஆதாரங்கள் கிடைச்சிருக்கிறதா சொல்லி கோர்ட்டில் கேட்டு அந்த கேஸ் ரீஓப்பன் பண்ணியிருப்பாருங்க. அதுக்கு பேர் தான் ஊழல். ஊழலுக்கும் லஞ்சத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. நீங்கள் அரசாங்க அதிகாரியாக இருந்து எனக்காக ஒன்று பண்ணித்தரேன்னு சொல்லி நீங்கள் காசு வாங்கினீங்கன்னா எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்கிற மாதிரி, இப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு செந்தில் பாலாஜி சொல்லி கேஸ் வந்தது இல்லை, அதுக்கு பேர் லஞ்சம். நீங்கள் உங்களுக்கே லாபம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு வேலை பண்ணீங்கன்னா அதுக்கு பேர் ஊழல். இந்த விஷயத்துல நம்ம பார்க்குறோம் என்னன்னா,
ஒரு சொகுசு கார் வாங்கினார். இதை முடிச்சுட்டு வந்து அதுக்கு நம்ம அடுத்து வருவோம். இப்போ நீங்கள் வந்து ஒரு உங்களுக்காகவே ஒரு ஒதுக்கிறீங்க, டெண்டர் நீங்கள் உங்களுக்கே ஒதுக்கிக்கிறீங்க, உங்கள் சம்மந்திக்கு ஒதுக்கிறீங்க, அரசாங்க பணத்தை எடுத்து உங்களுக்கு விளம்பரம் பண்ணிக்கிறீங்க, அரசாங்கத்தில் கூடிய திட்டத்தை உங்கள் குடும்பத்துக்குள்ளே டெண்டர் விட்டுக்கிறீங்கன்னா இது ஊழல். இப்போ ஊழல் எது, லஞ்சம் எதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இதுக்கும் இன்னைக்கு நீங்கள் தாவேகா மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுக்கும் என்ன முகாந்திரம் இருக்கு? எப்படி எந்த தைரியத்தில் இதை ஊழல்னு பிராண்ட் பண்ணுறீங்க? இது ஊழலா? அவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக தரப்புல சொல்றது ஒரு வருமான வரியை அவர் மறைக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இன்னொன்று, இது வந்து புதுசு இல்லை, ரொம்ப காலமாகவே வந்து விஜய் வீட்டில் சர்ச்ங்கிறது நடந்துகிட்டே இருக்குது. அவ்வப்போது இடி வரும், ஐடி வரும், இந்த மாதிரி பல அம்சங்கள் மத்திய அரசு கையில் இருக்கக்கூடிய ஏஜென்ட்ஸ் வரும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாங்க. இது வந்து ஊழல் இல்லாத ஆட்சியை நம்ம தருவோம்னு சொல்லும்போது இது ஒரு கரையாக விழுகாதா? ஃபஸ்ட்டு நாங்கள் இது வரைக்கும் எப்பயாவது ஊழலுக்கு ஐடிக்கு தண்டனை பெற்றிருக்கோமா? இல்லை டெல்லியில் போய் உட்காந்து யாராவது ஃபினான்ஸ் மினிஸ்டரை பார்த்து கெஞ்சனமா? பண்ணவங்க யார்? ஒரு பக்கம். கடைசியாக 2020 ரைடு வந்தாங்க, வந்துட்டு எந்த ரெக்கார்டுமே இல்லை, எல்லாமே சுத்தமாக இருக்குது, நேர்மையாக டேக்ஸ் கட்டியிருக்காருன்னு சொல்லிட்டு போயிட்டு இந்தியாவிலேயே 2வது அதிக டேக்ஸ் கட்டக்கூடிய தனிநபர்ன்ற அவார்டை கொடுத்தது யார்? இந்த மாதிரி அங்கே ஏதாவது இருக்கா? நான் சொல்கிறேன், இந்த காருக்கு இந்த வருமானத்துக்கு இந்த சம்பளம், இந்த ப்ரொடியூசரு, இந்த படம், அது மாதிரி உங்களால் சொல்லிட முடியுமா? செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து நம்ம சொன்ன மாதிரி தான் 42% ஓட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் என்ன சொல்கிறாருன்னா, அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறாரா, அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறாரா? ஏன்னா ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, அதிமுகங்கிறது ஒரு கட்சியே கிடையாது, என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய 10 கட்சிகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாரு. அமித்ஷா அவர்களே சொல்லிட்டாரு, எங்கள் கட்சியை வந்து தலைமை தாங்குவது, எங்கள் கூட்டணியை தலைமை தாங்குவது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்னு. இவர் இப்படி சொல்வதற்கான காரணம் என்ன? அதிமுக தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் ஒரு காழ்ப்புணர்ச்சியில் பேசுகிறார் செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டதற்காக அப்படின்னு. இல்லை, நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போக விரும்பலை. எங்களுக்கு தாவேகா வர்சஸ் திமுகன்றது தான் எலெக்ஷன் வேலை நடக்குது. அதுக்கு நீங்கள் வந்து திரும்ப திரும்ப அதிமுக கொண்டு வந்து என் கூட பேச வச்சுட்டு இருந்தேன். எங்களுக்கு அதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நிஜமாக மக்கள் விரோத திமுக ஆட்சியை நாங்கள் இன்றைக்கி அப்புறப்படுத்துகிற மும்முரமான வேலையில் இருக்கோம். அதுக்கு மேலே கேட்டிங்கன்னா 2 பதில் சிம்பிளாக சொல்கிறேன், அதோட கடந்து போவீங்கன்னா சொல்கிறேன். முதல் விஷயம், அதிமுக ஒரு கட்சியே கிடையாதுன்னு ஐயா செங்கோட்டையன் சொல்கிறேன். ஆமாம், அதிமுக ஒரு கட்சி இல்லை, 4 கட்சி. அதிமுக புண்டு தானே ஓபிஎஸ் பண்ணார், அதிமுகலேருந்து தானே சசிகலா போய் 10 கட்சி ஆரம்பிக்க போகிறாங்க, அதிமுகலேருந்து தானே நீங்கள் அமமுக தனி கட்சி நிற்கிறா, அப்போ அதிமுக ஒரு கட்சியா? அதிமுக ஒரு கட்சி இல்லைன்றது கரெக்டு தானே. 2வது, ஐயா அமித்ஷா அவர்கள் என்னைக்கு எடப்பாடி அவர்கள் தான் முதல்வர்னு சொன்னார்னு சொல்லுங்க. ஏப்ரல்ல போன வருஷம் ஆட்சியில பங்குன்னு சொன்னாரு. அந்த விஷயங்கள் சொன்னாரு. பங்குலாம் இல்ல, வெறும் கூட்டணி ஆட்சின்றாரு. எப்ப பொருந்துவாங்க? இதை தவிர வந்து அண்ணாமலை என்ன பேசலாம் எடுத்து பேச வேண்டாம். அதனால மற்றவங்களுக்கு மன கஷ்டம் கொடுக்கூடாது தாவேக்கா நினைக்குது. நீங்க ஏங்க அப்படி பண்றீங்க? இல்ல, அவங்க சொன்னாலுமே நீங்க இப்ப சொன்னீங்க தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு. செல்லூர்ராஜு சொல்றாரு, அவர் ஒரு நரேஷன் செட் பண்றாரு, எம்கேஎஸ் விசஸ் இபிஎஸ் அப்படின்னு. இங்க இருக்கும்போது விஜய் அவர்கள் 2026 எப்படி எதிர்கொள்ள போறாரு? ஏன்னா 2 பேருமே ஜேன் கில்லர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, பழந்துன்னு கொட்டை போட்டவங்க அப்படின்னு ஒரு திண்ணை பாஷையில சொல்லணும்னா அப்படி சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது விஜய் அவர்கள் எப்படி எதிர்கொள்வார் 2 கட்சியையும்? நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. ஜெயண்ட் கில்லர்ஸ் தான். பழம் மட்டும் தின்னுட்டு வெளியில் கொட்டையை மட்டும் போடுறவங்க தான். அது மக்களுக்கு பத்தாது. பழத்தை பங்கிட்டு கொடுக்க ஒருத்தர் அண்ணன் வரணும், அது வருவார், நடக்கும். தவிர வந்து ஐயா செல்லூர் சொல்லும்போது ஸ்பெல் மிஸ்டேக்லாம் சொன்னாரா? இபிஎஸ் அண்ட் எம்கேஎஸ் இல்லை எடிட்லாம் சொன்னார், கரெக்டாக சொல்லிட்டாரா? இன்னொரு விஷயம் என்ன சொன்னாருன்னா, செங்கோட்டையன் அவர் வந்து முதலமைச்சர் ஆகாமல் ஓய மாட்டேன்னு சொல்கிறாரு. ஏதாவது காலேஜுக்கு வேணால் அவர் முதலமைச்சர் ஆகலாம், ஆனால் தேர்தலில் அது சாத்தியம் ஆகாது. அப்படி இல்லைங்க, அவர் அதுவும் ஆகலாம். ஏன்னா அவர் படிச்சிருக்கிறாரு. அவர் கல்லூரிக்கு முதல்வர் ஆகலாம், தமிழகத்துக்கு முதல்வர் ஆகலாம். அந்த தகுதி எல்லாமே அவருக்கு இருக்குது. அதனால் நம்ம மற்றவங்களை குறை சொல்ல வேணாம். என்ன என் தலைமை வந்து யாரையும் வந்து மனசு நோங்க அப்படி பேசாதலான்னு சொல்லுது. நீங்கள் கேட்க நம்ம வாங்கி சும்மா இருக்க மாட்டேங்குது, விட்டுருங்க. அவர் விஜய் தாக்கத்தை ஏற்படுத்துவார் அப்படின்னு நிர்மலா சீதாராமன் சொல்கிறாங்க. ஒரு பக்கம் அதிமுகவும் பாஜகவும் கூட்டணியில் இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து விஜய் மேலே பயங்கர தாக்குதல்கள் நடக்குது அப்படின்னு தான் தாவேகா தரப்புலேருந்து வெளிப்படையாக சொல்லனாலும் அவங்களுடைய மனக்குமுறல்கள் இருக்குது. ஒரு தாக்குதல் விஜய் மேலே நடக்குது, புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பித்தவர் மேலே அப்படின்னு. ஒருவேளை கூட்டணிக்கான ஒரு கனெக்டிங் தி டாட்ஸ் அது இல்லைங்க. நாங்கள் எங்களுடைய பைலாலே தெளிவாக போட்டிருக்கோங்க, என்னைக்குமே பாஜகவோட கூட்டணி இல்லைன்னு. அந்த ஒரு தெளிவு வந்து எந்த கட்சி கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் கூட திமுக எவ்வளோ பேசுகிறாங்களோ அவங்க போட்டது கிடையாது. ஸோ ஒரு கட்சியோட பைலாவை மீற முடியாது. நாங்களே நினச்சா கூட இன்றைக்கி அதை பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான, ஒரு நேர்மையான, அன்காம்ப்ரமைஸ்டு பார்ட்டிங்க. எங்களுடைய வந்து அடிப்படை சித்தாந்தமே எந்த இடத்துலையும் நம்மளுடைய பாலிசிஸ், கொள்கைகள் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. இவங்க தான் கொள்கை, இதுதான் கொள்கை தலைவர், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளர்க்கப்பட்ட, உருவாக்கப்படுற ஒரு கட்சி. ஆனால் நாங்கள் அந்த காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. போகிறதுனா எவ்வளோ ஆஃபர் இருந்தது, உங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நம்ம அப்படி கிடையாது. கடந்த காலங்களில் மோடி அவர்களை விஜயும் கூட நேரில் போய் பார்த்தாரு. காங்கிரஸுமே சொல்கிறாங்க,
விஜய் ஒன்றும் காங்கிரஸுக்கு புதியவர் அல்ல அப்படின்னு அவர் 2010 கட்சியில் சேர வேண்டியவர், ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக தள்ளி போனது அப்படின்னு. அப்படிங்கும்போது திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது கட்சிகள் உங்கள் கூட்டணிக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குதா? விஜய் வந்து ஒரு டெட்லைன் வச்சார், ஜனவரிக்கு அப்புறம் பாருங்க அப்படின்னு. பிப்ரவரி இன்னைக்கு தேதி வந்து ஒரு 9, 10ன்னு நம்ம இருக்கிறோன்னு வைங்க. ஆனால் இப்போ வரைக்குமே திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியுமே வரல அப்படிங்கும்போது அது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நீங்கள் பார்க்கலையா? இல்லைங்க, முதல் விஷயம் வந்து கூட்டணி பற்றி தலைவர் அறிவிப்பார், வெகு விரைவில் வரும். கூட்டணி இல்லாமல் தாவேக்கா இல்லை நாங்கள் சொல்ல. திமுக வந்து கூட்டணி இல்லைன்னா திமுக இல்லை கூட்டணி, அது எனக்கு தெரியும். அவங்க வந்து ரொம்ப பலிவடைஞ்சிருவாங்க. இது வரைக்கும் திமுக கூட்டணி இல்லாமல் வென்ற வரலாறே இல்லை. தாவேக்கா அப்படி சொல்லலை. 234 தொகுதியும் தனியாக நிற்போம், தனியாக வெல்றதுக்கான மேண்டேட் இருக்குன்னு மக்கள் நம்ம கொடுக்குறாங்கன்றத அழுத்தம் திருத்தமாக சொல்லியிருக்கிறோம். இன்றைக்கி கல நிலவரம் அப்படி தான் இருக்குது. ஆனால் நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு ஆட்சியில் இதில் பங்கு கொடுக்கணும் இல்லையா? அது ஜனநாயகம் இல்லையா? இது எங்களுடைய நிலைப்பாடு, அடிப்படை எங்கள் கட்சி நிலைப்பாடு. விக்கிரவாண்டியிலேருந்தே நாங்கள் அதான் சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் வர்றவங்க யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். வரக்கூடிய முகாந்திரம் இருக்கிறவங்க யார் யாருன்னு நினைச்சதோ ஊடகங்கள் அவங்க பேரெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சு. பிசிகா வந்து ஆட்சி அதில் பங்கு கேட்குறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. அவங்களுக்கு இவ்வளோ நெருக்கடி இருக்குது. அவங்க வந்து ஆணவ கொலைக்கு நல்ல சட்டம் கேட்டாங்க, அது ஏற்க மாட்டுறது. வேங்கை வயலில் போராட உரிமை கொடுக்கல, கொடிக்கம்பத்தில் கொடியேற்ற கூட உரிமை கொடுக்க மாட்டாங்கன்னு விசிகாவுக்கு ஒரு வருத்தம் இருக்குது. பொது தொகுதி கேட்காதீங்கன்றது, பொது வீதி நடக்காதீங்க மாதிரி சொல்லாடல்னு அண்ணன் வன்னியர்ஸ் பதிவு பண்ணியிருக்காரு. அதே போல் இந்த கட்சியை வீழ்த்தி நலிவடை வச்சு இன்னைக்கு ஒரு 15 சீட்டு கட்சியாக ஒரு தேசிய கட்சி சுருக்கிட்டாங்கன்ற, ஆட்சி அதில் பங்கு தர மாட்டாங்கன்ற வருத்தம் காங்கிரஸுக்கு இருக்குது. இதை வச்சு மீடியாவோ ஒரு நரேஷன் செட் பண்ணி இந்த நரேஷன்லையும் இந்த சர்வேலையும் சில பேர் பொழைப்பாங்க. அவங்க அதை கதை கட்டுறாங்க. எங்கள் நிலைப்பாடு தெளிவாக இருக்குது, இதை நடத்துவோம் அப்படின்றது தான் பாயிண்ட். இப்போ உங்ககிட்ட ஒரு அடிப்படை கேள்வி கேட்குறேன். வழக்கமாக திமுக கூட்டணிக்கு டெல்லியிலேருந்து வந்து திமுக அறிவாலயத்தில் பேசுவாங்களா, திமுகலேருந்து போய் டெல்லியில் காங்கிரஸ் கிட்ட பேசுவாங்க? கடந்த காலங்கள் நம்ம பார்த்துருப்போம். குலாம் நபி ஆசாத் அங்கேருந்து வருவார், கேசி வேணுகோபால் அங்கிருந்து வருவாரு, கனிமொழி அக்கா டெல்லி போனது பார்த்தீங்கன்னா டிஆர் பாலும் போயிருக்கிறாருல சார். இங்க இருந்து அங்கே போய் என்ன பேசுறாங்க கனிமொழி அக்கா சொன்னாங்களா? இல்லை. ஸோ அங்கே அவங்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறதா எப்பயும் மீடியா சொல்லுது காங்கிரஸ். ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், இப்போ இவங்களுக்கு வந்து இதுதான் தீர்வு வந்துடும் நம்ம சொல்லலை. காலத்தின் முடிவு பார்ப்போம், காத்திருப்போம். அந்த தெளிவு தாவேக்காக இருக்குது. நீங்கள் தான் கூட்டணி உடையில நீங்கள் இன்னைக்கு வரைக்கும் யாருக்கு எத்தனை சீட்னு சொல்லிட்டீங்களா? ஆட்சி அதிகாரத்தில் பங்கு சொல்லிட்டீங்களா? முடியல. அப்போ இன்னும் அவங்க கூட்டணி ஃபைனல் ஆகலைன்றதான உண்மை. ஃபைனல் ஆகாத வரைக்கும் அது எப்படி நீங்கள் இன்னும் வந்துச்சு வரலன்னு சொல்லுவீங்கன்னு கேட்குறேன். கரெக்டு தானே என் கேள்வி? இல்லை, நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். ஆனால் டெட்லைன் நம்ம தானே சொன்னோம். நாம சொன்னோம் ஜனவரிக்கு அப்புறம் சொன்னோம், ஜனவரிக்கு முன்னாடின்னு சொல்லலை. ஜனவரிக்கு அப்புறம்னா அது பிப்ரவரியாகவும் இருக்கலாம், மார்ச்சாகவும் இருக்கலாம். அது ரெண்டுமே ஜனவரிக்கு அப்புறம் தானே. ஆனால் வெயிட் பண்ணி இன்னும் 65 நாட்கள் இருக்கு. பாஜக தரப்புலேருந்து ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு, பிஎல் சந்தோஷ் மாதிரி, ஏற்கனவே வந்து காங்கிரஸ் தரப்புல என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா தேர்தல் ஆணையம் பாஜகவோட கைப்பாவையா இருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க. அவர் சொல்ற கருத்தை முக்கியத்துவம் வாய்ந்ததாக தான் எடுத்துக்க முடியும்னு நான் வச்சுக்கிறேன். விஜய் அவர்கள் எந்த தொகுதியில களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு? வேளச்சேரிங்கிறாங்க, சவுத் தமிழ்நாடுங்கிறாங்க. கேண்டிடேட்ஸ், அலையன்சஸ், அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இல்லை கூட்டணியில் என்ன இடம் கொடுக்குறோம், இதெல்லாம் வந்து அறிவிக்கிறதுக்கான மொத்த அதிகாரமும் தலைவர்கிட்ட இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் தலைவர் சொல்லும்போது நல்லாயிருக்கும். ஏன்னா நான் பிரேக் பண்ணுறதுக்கும் அவர் பிரேக் பண்ணுறது வித்தியாசம் இல்லையா? அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், தலைவர் இதெல்லாமே சீக்கிரத்தில் அனௌன்ஸ் பண்ணுவார். 234 தொகுதிக்கும் நாங்கள் வந்து விருப்ப மனு கொடுத்து வேலை நடத்திட்டு இருக்கோம், மேனிஃபெஸ்டோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸோ நிறைய வேலை நடந்துட்டு இருக்கு. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குது, ரொம்ப இல்லை, கொஞ்சம் தான். வி ஆர் ஜஸ்ட் வீக்ஸ் அஹெட். ஆனால் அது வந்துடும், நீங்கள் பாருங்கள். ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறீங்க தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு, எம்கேஎஸ் விசஸ் விஜய் அப்படின்னு, இன்னொரு பக்கம் இபிஎஸ் விசஸ் எம்கேஎஸ்னு அதிமுக தரப்புலேருந்து சொல்கிறாங்க. பார்க்கலாம் சார், எது எப்படியாக இருந்தாலும் தேர்தல் களம் சூடு பிடிச்சிருக்கு. 2026 தேர்தல் களம் எப்படி இருக்குங்கிறத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலாம். எங்களுடைய அழைப்பை ஏற்று எங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு ரொம்ப நன்றி சார். எல்லாரும் முதல்வராக ஆசைப்படுறாங்க, ஆனால் மாநாட்டில் பார்த்தீங்கன்னா முதல்வரே எங்கள் அண்ணன் விஜய் மாதிரி ஆக ஆசைப்படுறாரு. அதாவது தேர்தல் களத்தில் சந்திப்போம். நீங்கள் அந்த ரேம்ப் வாக் இதெல்லாம் எல்லாத்தையும் தான் சொல்கிறேன். அது கடந்த காலங்களில் நடக்கிற சந்தோஷம், யூனிஃபார்ம், செல்ஃபி எல்லாரும் தான் சந்தோஷம் தான். அதனால் வாய்ப்புக்கு நன்றி, சந்திப்போம். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை மற்றும் சிகிச்சைகளில் மாபெரும் சிறப்பு சலுகை.